அப்ராட் போறதுக்கு ஃபாரெக்ஸ் கார்டு உண்மையாவே தேவையா? வெல்கம் டு தி டே 8 ஆஃப் திங்ஸ் யூ ஷுட் நோ பிஃபோர் கமிங் டு யுகே. ஃபாரெக்ஸ் கார்டு உண்மையாவே தேவையான்னு கேட்டீங்கன்னா, மேபி இங்க வந்துட்டு உங்களுக்கு 1 வீக் தான் தேவைப்படும். ஏன்னா, அதுக்கப்புறம் நீங்க பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம். பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, மறுநாளே டெபிட் கார்டு கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. ஏன் ஃபாரெக்ஸ் கார்டு வேண்டாம் அப்டின்னா, இப்ப நீங்க ஃபாரெக்ஸ் கார்டு 2 லேக், 5 லேக்ன்ற மாரி லோட் பண்ணி வந்துட்டீங்க அப்டின்னா, அதுல இருந்து உங்களால வேற ஒரு பேங்க் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆல் யூ கேன் டூ இஸ் யூ கேன் யூஸ் இட். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதுல கேஷ் எடுக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு வித்ட்ராவல் சார்ஜ் இருக்கு. கூகுள் ரேட்ல இருந்து உங்களுக்கு ஃபாரெக்ஸ் கார்டு லோட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா மணி வச்சு தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு மணியும் நிறைய வேஸ்ட் ஆகும். இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஃபாரெக்ஸ் கார்டு நிறைய லோட் பண்ணாம 200லேருந்து 500 பவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்க லோட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இங்க நீங்க இன்டர்நேஷனல் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அமௌண்ட்டை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க எஜுகேஷன் லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்க யூனிவர்சிட்டி ஃபீ போக மீதி காசை இன்டர்நேஷனல் அக்கவுண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நான் நியோ ஃபாரெக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாவே ஐஎன்ஆர்ல இருந்து ஜிபிபி நீங்க மாத்திக்கலாம். ரேட்டுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 250 ரூபீஸ் போனஸ் சார்ஜா கிடைக்கும். That's it. If you have any doubt, do let me know in the comment section.